20 சாட்டர்டே. சரிங்களா? க்ரூட் ஆயிலுடைய லெவல் ஒரு ஃபெப்பை ரீடெஸ்ட்மெண்ட்டை வச்சுட்டு நம்ம ஒரு என்னென்ன இடத்துல வந்தால் நம்ம பார்க்கலாம். அப்புறம் இந்த வாரத்தினுடைய லெவல் அந்த 5 நாளினுடைய லெவல், இந்த ஒரு வாரத்தினுடைய லெவல். இல்லை இது கொஞ்சம் அப் ட்ரெண்டில் போகிற மாதிரி தான், அப்போது டவுனும் போட்டுக்கலாம். இதே இதில் டவுன் ட்ரெண்டும் ஒரு கன்சிடர் பண்ணிருக்காங்க, ஒரு டவுன் ட்ரெண்டும். அப்போ வரக்கூடிய நாட்களில் நல்லா யோசிச்சு பாருங்கள். வரக்கூடிய நாட்களில் இங்கே என்னென்ன சொல்ல வருதுன்னா, இது வந்து இப்போ ரீசெண்டான வந்த ஆல் டைம் ஹைலேருந்து 35%, இது வந்து $128 போயிடுச்சு பார்த்தீங்களா, அதுக்குண்டான 35%. அது என்ன சொல்ல வருதுன்னா, இப்போதைக்கு மார்க்கெட்டு நீங்களுடைய சென்டிமெண்ட்டு நீங்கள் டே டைம் ஃப்ரேமில் கேண்டில் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கொக்கி பேட்டர்ன் மாரி இருக்கும். சரிங்களா? அதாவது கூண்டி முள்ளில் அந்த ஊப் மாரி ஒரு பேட்டர்ன் இருக்கும். இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, அப்போ நேத்தினுடைய ஹையை கட் பண்ணது, அதாவது வெள்ளிக்கிழமையுடைய ஹையை கட் பண்ணது, ஓவரால் இந்த இயர்னுடைய 35% கட் பண்ணது, வீக்லியுடைய மிட் பாயிண்ட்டை கட் பண்ணதுன்னா, அப்போ ரெஸ்டண்ட்டு மந்த்லினுடைய 127 அந்த வாரத்தினுடைய 78% இது வந்து ஒரு ரெஸ்டண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் இதுக்குள்ளே ஒரு கன்சல்ட் மோட் ஆகும். நம்ம ஒன்றும் பிரேக் அவுட்டில் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லாமல் செகண்ட் அட்டெம்ப்டில் எடுக்கும்போது இதனுடைய வேலிடு கரெக்டாக இருக்கும். அப்போ இது ரீசெண்டான வந்த லோவுக்கு நியர்பையில் நம்ம எஸ்எல் வந்து மினியே இல்லை லார்ஜ் எது ட்ரை பண்ணாலும் சரி தான். இது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. நான் செபி ரெஜிஸ்டர் கிடையாது, ரீட்டெயில் ட்ரேடர் இன்வெஸ்டர். அப்போ இதனுடைய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு மேலே போயிட்டு செகண்ட் அட்டெம்ப்ட்டு இப்படி கீழே வந்திருக்கு. அப்போ செகண்ட் அட்டெம்ப்டில் நான் எடுத்தேன், இது கீழே ஸ்டாப் லாஸாக வச்சுருக்கேன். அப்போ இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. அப்போ பவுன்ஸ் பேக் ஆகும்போது இது வரைக்கும் வந்து வரத்துக்கு உண்டான பாசிபிலிட்டி. திருப்பி ரிவர்ஸில் எடுத்தோன்னா இந்த பேட்டர்னுக்குள்ளேயே கொஞ்சம் நாளைக்கு சுற்றிட்டு இந்த வீக்கிலுடைய ஹையை வந்து சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க போகுது. இந்த 35க்கும் அந்த 35க்குள்ளே ரேஞ்சு இருக்க போகுது. சப்போஸ் டவுன் ஆக போகுதுன்னா வீக்லியுடைய லோவையும் கட் பண்ணுது, நேத்தினுடைய லோவையும் கட் பண்ணிருக்கு. அப்போ நேத்தினுடைய லோவை சப்போர்ட்டாக தொட்டுட்டு, அதை ரெஸ்டண்ட்டாக தொட்டுட்டு, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கும். இந்த ரேஞ்சில் தான் க்ரூட் ஆயில் இதனுடைய மொமெண்டஸை காட்ட போகுது. அப்போ நான் உதாரணத்துக்கு நான் செபி ரெஜிஸ்டர் கிடையாது, ரீட்டெயில் ட்ரேடர் இன்வெஸ்டர் தான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மினி வந்து பார்த்திங்கன்னா சி சைடு 7300, ஒரு 500க்கு அப்புறம் நம்ம ஒரு கன்சிடர் பண்ணலாம். இது நான் என்னுடைய ரிசர்ச்சில் மட்டும்தான் சொல்கிறேனே தவிர உங்களை வாங்க சொல்ல விற்க சொல்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. இது இங்கேருந்து போச்சுன்னா இதனுடைய டார்கெட் வந்து $9,000 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? அப்போ உதாரணத்துக்கு இதனுடைய வேல்யூவேஷனை நம்ம பார்த்து செக் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணமாக யூஎஸ்டி ஐஎன்ஆர் எவ்வளோ ஒரு பீஸில் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு $94.31 இருக்குது. சரியா? அப்போ $94.31 நான் என்னுடைய க்ளோசிங்க்கும், அதாவது $76.55 மைனஸு நான் எடுக்கக்கூடிய பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா $78 வந்து நான் எடுக்க போகிறேன். 78 அப்போ 1.45 இன்ட்டு $94.31
அப்போ 136 பாயிண்ட்டு வந்து மேலே போக போகுது. அப்போ அதனுடைய டெல்டா வேல்யூவேஷன் வந்து பார்த்திங்கன்னா 74 ரூபா. இப்போதைக்கு அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்போ 377 ரூபா. அப்போ 450 ரூபாய்க்கு இந்த 7300ன்ற ப்ரைஸு சி சைடு. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு உண்டானா 450 ரூபாவில் எடுத்தோன்னா மினியில் 350 ரூபா எஸ்எல், 1Kன்றது ரிஸ்க்கு, 2Kன்றது ப்ராஃபிட். இதுதான் இதனுடைய சினாரியோ. இப்போ இதுக்குண்டான குரூடாயிலுடைய மண்டேக்குண்டான லெவல் கொடுத்துருக்கேன். கமெண்ட்ஸை கொடுங்க. இதனுடைய புரிதல் உங்களுக்கு எப்படி இருக்குன்னுன்றது இது பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நானே சொந்தமாக ரெடி பண்ண இண்டிகேட்டர் இருக்குது. இந்த வீக்லியுடைய இயர்லியுடைய மிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேலே வருது. மந்த்லினுடைய எஃப்ஐ லெவலும் இது மீட் பண்ணிருக்கு. என்னுடைய சொந்தமாக உருவாக்கின என்னுடைய இண்டிகேட்டர் இதுதான் இதனுடைய டார்கெட்டாகவும் இதனுடைய வேல்யூவேஷன்லையும் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதனுடைய பர்ஃபெக்டான நம்மளுடைய இடம் எங்கே எடுக்கணும், எவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்ற ஒரு சினாரியோவுக்கு வரணும். அப்போ தான் உங்களால் ஒரு சஸ்டெயின் பண்ணிவிட்டு ஒரு சஸ்டெயினபுளாக ஒரு நல்ல இடத்துக்கு நீங்கள் மார்க்கெட்டில் மேலே போகலாம். அப்போ மேஜரான ரெஸ்டன்ட் இதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட்லேருந்து எடுத்தனா கூட இங்கேருந்து. ஏன்னா போர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீஸ் டீல் கரெக்டான முறையில் சைன் ஆகலை, லெபனான் மேலே இன்னும் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க இஸ்ரேலு. அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபீஸ் டீலில் இவங்க ஈரான் வந்து கையெழுத்து போடலைன்னா அதுக்குண்டான பின்விளைவுகள் இருக்கும் மார்க்கெட்டில். சரிங்களா? நன்றி, வணக்கம்.